வெல்கம் டு ஆரி கேலரி. இன்னைக்கு நம்ம ஒரு பேக் நெக்கோட கிராண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக் நெக் வந்து பேக் ஓப்பன் ஆக்சுவலாக ஆல்ரெடி இதே மாதிரி சேம் வந்து நம்ம நிறைய போட போகிறோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இது ஒரு கிராண்ட் டிசைன் தான் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் வந்து எப்பயும் போல் நம்ம ஜரி த்ரெட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நார்மலாக நான் அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீட் கொடுக்கும். ஸோ அதனால் அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து த்ரெட்டில் போடுவோம். நெக்ஸ்ட் அந்த த்ரெட் கலரும் நான் கொடுத்துட்டேன். ஒரு லைன் அது சாரியோட கலர். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸு. சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பீடாகவே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். இதுக்கும் நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அயன் நீடில்ஸ் தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்பீட் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது துளிப்லேயும் போடலாம். பிகினர்ஸாக இருந்தால் துளிப்பில் போடுங்க. சேம் அதே மாதிரி ரெண்டு பீடா அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு பீடாக கீழே விடாமல் மொத்தமாக விட்டுட்டு நம்ம ரெண்டு நீடில், அதாவது ரெண்டு பீட்ஸுக்கு இடையில நீடில் விட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு லேட் ஆகுது. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு சுகர் பீட். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 பீட் ரவுண்ட் பீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பீடாக தான் நம்ம இதுக்கு கொடுக்கணும். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வந்து நான் ஃபுல்லாக பீட்ஸை ஃபுல்லாக கீழே விட்டுட்டு அதுக்கு இடையில நான் விட்டு எடுத்துகிட்ருக்கேன். த்ரெட்டை செயின் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக தெரியும். ரெகுலர் வியூவர்ஸ்க்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். இதுவும் யூஸ்வலாக நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். நான் எப்பயுமே வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்து எஸ் டைப்பில் வந்து ஸ்டிச் போட மாட்டேன். ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோன் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நான் போடுவேன். பிகாஸ் அது ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சீக்கிரமாக போடுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது தான் வந்து நம்மளுக்கு சாரீ கலர், ஒரு கனகாமர கலர். ஆக்சுவலாக இதனுடைய ஸ்லீவ் போர்ஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். பேக் நெக் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது ரொம்பவே எக்ஸ்பிளைனாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸ்லீவ்லேருந்து அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ வந்து அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ க்ளூ வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சம் நெருக்காமல் இடிக்காமல் ஸ்டோனுக்கு லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்கும். நம்ம ஒரு லைன் வந்து பீடு வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஸ்டோனை அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒட்டாமல் பட் ரொம்ப தள்ளி கேப்பும் இல்லாத மாதிரி வைக்க போகிறோம். நெக்லைன் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சாச்சு. இந்த க்ளூ காய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லாக நான் முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ அதனால் அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த க்ளூவே நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து எப்போயுமே ஸ்டோன் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் க்ளூஸ் வந்து அதிகமாகவே வச்சுருவேன். ஏன்னா நம்மளுக்கு விழக்கூடாது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக வச்சாலும் விழாது. பட் இருந்தாலும் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் கொஞ்சம் நிறைய வச்சுடுவேன். ஸோ இது ட்ரை ஆகட்டும். ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பென்சிலில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் டார்க்காக தெரியுது. இது வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலர் ப்ளவுஸ் மாதிரி. ஸோ அதனால் நான் பென்சிலில் வந்து லைன்ஸ் போட்டிருக்கேன். அந்த லைன்ஸில் தான் வந்து நம்ம சுகர் பீட்டில் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த லைன்ஸில் எல்லாம், அதாவது நம்ம நெக் லைன்ஸில் என்ன சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோமோ சேம் அதே சுகர் பீட்ஸ் தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். சேம் அதே ஸ்டிச்சஸ் தான். அந்த ஸ்டோனுக்கும் நம்ம இப்போ வச்சிட்ருக்க சுகர் பீட் லைன்ஸுக்கும் லைட்டாக ஒரு கேப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க.
2 சைட்லேயும் நெக்லைன்ஸோடைய 2 சைட்லேயும் சேம் இதே ஒர்க்கு தான். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதனுடைய கிராஸில், அதாவது இந்த இந்த சுகர் பீட்ஸுக்கு இந்த ஸ்டோன்ஸுடைய கேப் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டோனுக்கு இன்னொரு ஸ்டோனுக்கு இடையில. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு ஒரு 4 சுகர் பீட்ஸ் வர்ற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மல் ஹேண்ட் நீடில் இருக்கு இல்லையா, அதுலேயும் வைக்கலாம், ஹெம்மிங் நீடில். பட் நம்ம வந்து எம்ப்ராய்டரி நீடிலில் போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பீடு கொடுக்கும். ஸோ அதனால் சேம் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணால் ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி தான் வரும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு எஸ் டைப்பில் ஸ்டிச் வந்திருக்கும். சேம் அதே ஸ்டிச்சு தான் இங்கே கண்டினியூ ஆகும். சேம் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 4 பீட் கொடுத்துட்டு ஆப்போசிட் மறுபடியும் சேம் அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எம்டி த்ரெட் எடுத்துக்கணும். சேம் இதே ஒர்க்கு தான். ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப லுக் வந்து கிராண்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்விங் த்ரெட், பீடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்விங் த்ரெட் வந்து மேக்ஸிமம் ப்ளவுஸோடைய கலரில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ கிராண்டாக இருக்குது லுக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு நான் ஒரு டாட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மெஷர் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஒரு மோட்டிஃப் வந்து நம்ம போட போகிறோம். அந்த மோட்டிஃப் வந்து ஹைட் எவ்வளோ இருக்கும், அதனுடைய வித் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரியான மெஷர் வந்து நான் அதை தனியாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மெஷருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 1 இன்ச் கேப்புக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஸ்லீவ் நெக்கோட லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன் நான். 1 இன்ச் கேப்பில் அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு புட்டா வரும். அதுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த மோட்டிஃபோட சென்டர் பாயிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெஷர் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு மோட்டிஃபை வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெஷர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு புட்டா மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, 1 இன்ச்சுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு புட்டா வரும்னு. ஸோ அந்த புட்டாஸ் வந்து நான் இப்போ போட போகிறேன். சும்மா ஒரு நம்பர் 3 பீடை சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றியும் சுகர் பீடு, இவ்வளோ தான் அதனுடைய டிசைன். ஆக்சுவலி வந்து இது கஸ்டமரே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ண டிசைன் தான். சேம் இதே டேட்டூவாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே டேட்டூவாக பண்ணி கொடுக்க போகிறோம். எப்பவும் போல் 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு மோட்டிஃப் நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மோட்டிஃபோடைய சென்ட்ரு பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு திலகம் ஸ்டோன் வைக்க போகிறோம். சாரீ கலரில் ஒரு திலகம் ஸ்டோன் வைக்க போகிறோம். அந்த திலகம் ஸ்டோன் இருங்க காட்டுறேன். இதுதான். ஸோ நார்மலாக வந்து இதுதான் இருக்கிறதுலே சின்ன சைஸ். இதை விட ரொம்ப குட்டி இருக்கும், ஆனால் அது குந்தன் ஸ்டோன்ஸாக இருக்கும். இது வந்து கட் ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்க 2மே கட் ஸ்டோன்ஸு. ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு ஒன்று கட் ஸ்டோன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ண வேணாம். இதனுடைய பர்ஃபெக்டாக அதனுடைய சென்ட்ரு வர்ற மாதிரிக்கு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த குட்டி குட்டி புட்டாஸ் இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிடலாம். அந்த 1 இன்ச்சுக்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த திலகம் ஸ்டோன்ஸுக்கு கீழே வர்ற சென்ட்ரு பாயிண்டில் புட்டாஸ் வரும் இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு வச்சதை தவிர மற்றதெல்லாம் வந்து ட்ரை ஆகலை. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சதில் வந்துட்டு திலகம் ஸ்டோன்ஸு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை சுற்றியும் நம்ம 3 பீட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீடாக தான் கொடுக்கணும். அந்த ஷார்ப் எட்ஜ் வர்ற மாதிரி
நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக வரலைன்னா தயவுசெய்து பிரிச்சுட்டு மறுபடியும் பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் போடுங்க. அப்படியே வந்து பண்ணிட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் லைன். கரெக்டாக அந்த எட்ஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிக்கும்போது ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்து முடிச்சிங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக கிடச்சிரும். இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பீடு எக்ஸ்ட்ராவை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது பர்ஃபெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றியும் அதாவது சுகர் பீடு நம்பர் 4 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி இப்போ நம்ம அதை சுற்றியும் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 3 பீட் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூவாக போடுற அந்த த்ரெட்டு வந்து தெரியாத மாதிரிக்கு ரொம்ப பக்கத்தில் அரும்பரும்பாக நம்ம வைக்கிறோம். ரொம்ப பக்கத்தில் அரும்பரும்பாக வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த த்ரெட்டோடைய கலர் டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாது. இது நார்மலாக பீட் அட்டாச்சிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட் இல்லாமல் கிளாத்தோட கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டார்க் கலர், ப்ரௌன், மெரூன், க்ரீன் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸோடைய கலர் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கலாம். மறுபடியும் சேம் அதே மாதிரி லாங் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் மேலே லாங் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச். சேம் இதே ப்ராசஸ் தான் கடைசி வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். முடிக்கிற வரைக்கும் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு புட்டாஸ் போடையில் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக பிரிச்சுட்டு மறுபடியும் போட்டுருங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் அதனுடைய மோட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனுடைய கரெக்டாக பர்ஃபெக்டாக இது எல்லாமே சேம் ஒரே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா கீழே அந்த பீட்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி அது ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வச்சு அந்த 1 இன்ச் 1 இன்ச் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இப்போ வந்து அந்த 2 ஜாயின்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுகர் பீட்ஸ் கொண்டு வர போகிறோம். இது வந்து ஒரு 8லேருந்து 9 சுகர் பீட்ஸ் வரைக்கும் பிடிக்கும். கொண்டு வந்துட்டு கடைசியில் வைக்கிறது வந்து நம்பர் 3 பீடு வச்சுக்கலாம். சேம் அது வந்து பர்ஃபெக்டாக லைன் கரெக்டாக கொண்டு வந்துடணும். முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்பர் 3 பீடு வச்சுட்டு நாட் போட்டு எடுத்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா புட்டாஸ்க்கும் சென்டரில் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஓவரால் புட்டாஸும் சேர்த்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது ரொம்ப ரிஸ்க் கிடையாது. அந்த புட்டாஸ்க்கு சென்டரில் இருக்க மோட்டிவ் தான். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.